இது எப்படி ஆகும்? இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தானே கேட்டு வந்திருக்கிறீங்க நீங்களா. இது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல சிஸ்டர், என் குடும்பம் என்ன ஆக போகுது, முடிவு என்னன்னு தெரியல, என் கடன் பிரச்சனை எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய வியாதி எப்படி போய் முடிய போகுது. நம்மளை போலயே யார் கேள்வி கேட்டது? மரியாள் கேட்டா, எனக்கு கல்யாணமே ஆகல, எப்படி ஒரு குழந்தை வேற? உடனே தேவதூதர் சொல்லுகிறார், உன் மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிடோ, உன்னதருடைய பெலன் உன் மீது இறங்கி வரும். உன்னதருடைய பெலன் உன் மீது இறங்கி வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில நடக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் தேவன் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த இடத்துல கேட்குறா, இப்போ நம்ம கூட யோசிப்போம், எனக்கு எங்க டாக்டருடைய ரிப்போர்ட் எல்லாம் அப்படி இருக்கு, டாக்டர் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, எல்லா காரியமும் ஆப்போசிட்டா இருக்கு. அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் அதுக்கு அதை செவியே சாய்க்காதீங்க. டாக்டருக்கு என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி ஓரம் விடும். உங்க எலும்பு தேஞ்சிருச்சு, உங்க ஜவ்வு வீங்கிடுச்சு, அப்புறம் சொல்லுங்க, இதெல்லாம் டாக்டருடைய ரிப்போர்ட். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. கிதியோனை பார்த்து சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அவன் பலவீனமான பயந்தாங்கோழி. அவனை பார்த்து என்ன சொன்னாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியே, உன் மேல அபிஷேகம் இருந்தா நீ வியாதி உள்ளவன் அல்ல, நீ முடக்கடிக்கப்பட்டவன் அல்ல, நீ கட்டப்பட்டவன் அல்ல, நீ ஒரு இடத்துல ஒடுங்கி அழுதுட்டு இருக்கிற பாத்திரம் அல்ல. ஓ மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது, ஓ மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிழலிடும் பொழுது அவர் பெரிய காரியங்களை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை வாசிக்கும் பொழுது நான் யோசிச்சு, பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட உடனே ஒரு திருமணமே ஆகாத ஒரு ஆணும் பெண்ணும் சேராத ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் இல்ல, எவ்வளவு பராக்கிரமம் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்டவர் உங்க கூட இருக்கிறாரு? ஆமா, மந்திரவாதியை பார்த்து பயந்துட்டு இருக்கணும். அவங்க மந்திரம் வச்சுட்டாங்களா, இவங்க மந்திரம் வச்சுட்டாங்களா, உங்களுக்கு சூனியை வச்சுட்டாங்களா, இப்படியே ஓடிட்டு இருக்கும். யாரு வேணாலும் வைங்க 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சிஸ்டர் வைக்க சொல்றீங்க? வைக்கட்டும், வச்சாதான் தெரியும் உங்களோடு இருக்கிறவர் யார் என்பது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் நீங்க யாருன்னு அவர் புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுக்காக அவர் சொல்றார், நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் உங்களுடையது அல்ல. நான் இந்த விடுதலை கூட்டத்துக்காக செபிச்சுட்டு கீழே செபிச்சுட்டு இருந்தேன். மேல் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆரம்பிக்க போது ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், முழு பரலோக சேனையை இறங்கணும். அப்படி சொன்ன செகண்ட்ல பார்த்தீங்கன்னா தேவ தூதருடைய ஆளுக முழுவதும். ஏன்னா இப்போ இங்க வந்திருக்கிறது ஒரு பிசாசு இல்லை, எத்தனை பிசாசு இங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம், உங்களை கட்டி வச்சிருந்தல, அது ஒண்ணு கூட தப்ப விடக்கூடாது. பிசாசு உங்ககிட்ட மாட்டினா அவன் அழுவணும், ஐயோயோ தெரியாத போய் இந்த சிஸ்டர்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அவனை நீங்க அழ வைக்கணும், நீங்க அழவே கூடாது. ஏன்டா இவங்க கிட்ட போய் நான் மாட்டினேன் அப்படின்னு யார் அழுவணும்? பிசாசு தான் அழுவணும். பிசாசு தான் மந்திரம் வைக்கிறான் தெரியுமா, மந்திரவாதி. ஐயோயோ இனிமேல் நான் யாருக்குமே வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். அதுதாங்க தேவ ஆவியானவர், அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட. அப்ப வசனத்தை வாசிக்கிற ஜீவனோட வாசிங்க. உலகத்தில் இருக்கிற அவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். எப்படிப்பட்டவர்? பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்க பக்கத்துல 1000 பேரோ உங்க வலது புறத்துல அணுகாது. யாரு வேணாலும் சுத்தி சுத்தி சூனியம் வைக்கட்டும், யாரு வேணாலும் உங்க பேரை கெடுக்க முயற்சி பண்ணிட்டேன். இன்னைக்கு சொல்ற ஸ்டார், கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருக்குன்னா உனக்கு சூனியம் வச்சவங்க ஓடி போயிடுவாங்க, இல்லாத ஆயிடுவாங்க. உன் பேரை ரிப்பேர் ஆக்குறவங்க பேரையே இல்லாத பண்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவங்க பேரையே இல்லாத பண்ணிடுவார். ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் பயங்கரமானவர். சாதாரணமான ஒரு பேதுரு, அந்த பேதுரு மீன் பிடிக்கனால படிக்க தெரியாது, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். சந்தித்த உடனே அவனை பார்த்து உன் வலைய ஆழத்துல போடு அப்படின்னு சொல்றாரு. கீழ்படுகிறான். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, கீழ்ப்படியக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கும் என்றால் அந்த பாத்திரத்தை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செஞ்சிருவோம். அல்லேலூயா சொல்லுவோமே. அதான் தேவன் செய்கிற காரியம். இப்போ இந்த பேதுருவை என்ன செய்யறாரு? ஆண்டவர் அழைக்கிறாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா,
பேதுருவை அழைத்த 120 பேர் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. கூடி இருக்கிற வேளையில சீஷர்கள் மீதெல்லாம் பலமா என்ன ஆகுது? அது வரையில் அதுக்கு முன்னாடி இருந்த பேதுருவுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பேதுருவுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து. இப்ப பேதுரு நடந்து போறாருங்க. அவருடைய நிழலை தொட்ட உடனே என்ன ஆகுது? வியாதிகள் சுகமாகுது. இன்னைக்கு சொல்ற இந்த விடுதலை கூட்டத்தை முடிச்சு விட்டு உன் ஏரியால நீ கால் வைக்கும் பொழுது எல்லா ஆவிகளும் எல்லா அந்த அபிஷேகம் நல்ல கரத்தை தட்டி ஆவில வாங்க வாங்க, நல்ல நல்ல ஆவி காலை எடுத்து உன் ஏரியால வச்சு அலறணும். பிசாசு அலறணும். இனி உன்னை பார்த்து பிசாசு பயப்படணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் சொல்லுங்க. உங்க முன்னாடி ஒருத்தரும் நிக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், மோசையை பார்த்து சொன்னார். பழையற்பாட்டு காலத்துல எல்லாரையுமே ஆண்டவர் அபிஷேகிக்கல. மோசையை அபிஷேகித்தார், தாவீதை அபிஷேகித்தார், சிம்சோனை அபிஷேகித்தார். இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் என்ன செஞ்சாரு? மோசையை பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும். அப்ப ஏன் பயப்படுறீங்க? எனக்கு இவங்க மந்திரம் வச்சுட்டாங்க, எனக்கு அவங்க மந்திரம், எனக்கு இவங்க மந்திரம் வச்சாங்க. ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகணும், கட்டு உடைக்கும்படியா போயிட்டு வரும் பொழுது கீழே இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு செய்யறாங்க. மேலே அவங்க மேலே இருக்காங்க, இவங்க கீழே இருக்காங்க, பிளாட் அந்த இதுல இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் உடைக்கிற சவுண்ட் எப்படியும் கேட்கும். நாங்கள் அப்படி பொறுமையெல்லாம் ஜபிக்க மாட்டோம்ல, எங்கே போனாலும் சத்தமாக ஜபித்தே பழக்கமாயிடுச்சு. சத்தமாக நீங்கள் ஜபிச்சாதான் சத்துருவை கட்ட முடியும். அல்லேலூயா சொல்லு. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த பொழுது மரணத்தை அவர் ஜெயிக்கும்படியாய், மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்கும்படியாய் பலுத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல். இன்னைக்கு ஜபம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்க ஜபம் எப்படி இருக்கு? ஐயோ, நான் கத்தி ஜபிச்சா எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் காலி பண்ண அந்த வீட்டை. எதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற? ஏன் அந்த வீடு உன் ஆவிக்குண்டான வாழ்க்கையை அதை தடுக்குமானா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. எங்க உனக்கு விடுதலையா இருக்கோ அங்க போ. கட்டவங்களுக்கு ஒரு வீடு, கட்டாதவங்களுக்கு 1000 வீடு. பூமியும் குடியும் அப்பாவுடையது. அல்லேலூயா சொல்லுங்க. இல்லையா? பூமியும் குடியும் கர்த்தருடையது. நமக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் காற்ற இடத்துக்கு கண்டிப்பா போங்க. அந்த இடம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விடுவார். அப்போ அவங்க அழைச்சாங்க, போய் ஜெபிச்சோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க எப்படி இறங்கி வருவோன்ட்டு கரெக்டா வர இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருந்தாங்க. அவங்க நாங்க வர்றதை பாக்குறேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் சும்மா இல்லை, ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இல்லை. அந்த நம்மள இருந்தா அந்த எலுமிச்சை பழத்தை யூட்டன் போட்டு ஒரு சுத்தி சுத்தி பயந்து அப்படியே நடுங்கி அப்படி வரும். நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு முன்பாலேயே ஃபுட்பாலை எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி தட்டிட்டு வந்தேன். இதுதாங்க தேவ ஆவியார. ஐயோ, அது மேல கால் வச்சா என் கால் வராத போயிடுமே, என் கால் நொண்டி ஆயிடுமே. இது அல்ல விசுவாசம். என் காலுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, என் விரல்களிலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, என் கண்களிலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, என் பேச்சிலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் முழு சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. உன் எலும்புகளிலே, உன் ரத்த நாணங்களுக்குள்ள, ஒவ்வொரு உயிரணுக்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்குள்ள உன் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் பிசாசு கட்ட முடியாது. அவனுக்கு கட்ட அதிகாரம் இல்லை. ஒவ்வொரு ரத்த நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தாதான் உங்களுக்குள்ள ஊடுருவி அவர் இறங்குவார். அவருக்குள்ள ஒரு நெருங்கிய ஐக்கியம் உங்களுக்கு இருக்கணும். எங்கெங்கேயோ இருக்கு ஐக்கியம், அதனாலதான் விளங்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரியும். எங்கெங்கேயோ உங்க ஐக்கியத்தெல்லாம், உங்க ஜப வாழ்க்கைய தடுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு உறவுகள்லாம் துண்டிச்சு போட்டுருக்கு. உங்களுடைய நேரம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தான். அல்லேலூயா சொல்லுவோம். உங்க நேரம் எல்லாம் அவருக்கு தான். உங்களோட அவர் இணையணும், உங்களோட எசையணும். உங்களுடைய நாடி நரம்பு எலும்பு தசை சதைக்குள்ள ஆவியானவர் பின்னி அவர் என்ன செய்யணும்? உறவு கொள்ளும் பொழுதுதான் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமே.